இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அது காரணம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் போட்ட ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் தான். நம்ம ஃபவுண்டேஷன்னா எவ்வளோ முக்கியன்றதை இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நான் ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் வெயில் கடுமையாக சுட்டு இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த நிழல் தான் சொல்யூஷன். இந்த நிழல் வேணால் என்ன செய்யணும்? செடியை வளர்க்கணும், இல்லைன்னா மரத்தை பெருசாக வளர்க்கணும். அப்போ தான் நமக்கு இந்த நிழல் கிடைக்கும், நம்ம நிம்மதியாக வாழ முடியும். மற்ற உயிர்களும் நிம்மதியாக வாழ நமக்கு ஆரோக்கியமான இயற்கையான வாழ்க்கை கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்னா என்னன்றதை விளக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த மனிதர்கள் வாழ்னா இயற்கை இருக்கணும். இயற்கை இருக்குன்னா மரங்களை வளர்க்கணும், பறவைகளை வளர்க்கணும், உயிரினங்களை வளர்க்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விதையை ஊண்டுங்க, மரத்தை வளங்க, இயற்கையை பாதுகாங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரம் வேணுன்னா என்ன செய்யணும்? நம்ம ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை போடணும். ஃபவுண்டேஷனை போனால் என்ன செய்யணும்? ஒரு சின்ன விதையை ஊண்டு வைக்கணும். அந்த விதை ஒரு சின்ன செடியாக முளைக்கும். மழை பெஞ்சு தண்ணி ஊற்றி சூரியன் வெயில் பட்டு ஒரு சின்ன செடியாக முளைக்கும். அது முளைச்சதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக செடியாக முளைக்கும். அது முளைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக முளைக்கும். அதுக்கு நம்ம உரங்கள் போடணும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நிறையா ஊற்றணும், அதுக்கப்புறம் சூரியன் வெயில் தேவை. இதெல்லாம் அது இவ்வளோ பெருசாக வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இன்னும் நம்ம பாதுகாத்தோம்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய மரம் வளரும். அந்த மரம் வளர்ந்தா நமக்கு நிழல் கிடைக்கும், பல உயிரினங்கள் வாழும், எல்லாருமே நல்லா வாழலாம். இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய மரம் வளர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆகுது. அதுக்கு நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷனை போடணும். இந்த ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா இவ்வளோ பெரிய மரம் வளர்ந்ததுக்குமா? கிடையாது. அதனால் நம்ம வாழ்க்கைன்னு இதே மாதிரி தான். ஒரு சின்ன ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடுங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதுக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த புது பண்ண விரும்புகிறேன். அது ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் ஒரு வாழ்க்கைக்கு. மனிதனுக்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தேவை. மாறலாம் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனாக ஊண்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மரம் மாதிரி உங்கள் வளர்ச்சியும் பயங்கரமாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் கடுமையாக உழைங்க, உங்கள் வெற்றி கண்டிப்பாக உங்களை சேரும். வெற்றி நமக்கு இங்கே ஆப்ஷன் கிடையாது, அது நமக்கு கண்டிப்பாக தேவை. அதை ஞாபகம் வச்சுட்டு கடுமையாக போராடுங்க, நமக்கு ஜெயிக்கிறதுக்கு நிச்சயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 4 மரக்கன்று, செடி, விதைகள்லாம் வாங்கி அங்கங்கே ஏரியாக்கள்லாம் நடுங்க. அது சில வருஷத்தில் அதுவும் மிகப்பெரிய மரமாக வாழும், பல உயிரினங்கள் உங்களால் வாழும், நீங்கள் நல்லா வாழலாம். அதனால் எல்லா நேச்சர் ரொம்ப அருமையாக இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கலாம். அதனால் இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிக்கோங்க. இயற்கையோடு வாழ்வோம், இயற்கையை வாழ விடுவோம். நன்றி, வணக்கம்.